Hey guys, welcome back. In this video நம்ம வந்து Samsung Galaxy M30 ஓட long term review பார்க்க போறோம். நீங்க Hello app யூஸ் பண்றதா இருந்தீங்க அப்படினா அபிஷியலா ஆதித்யா vlogs அப்படினு சொல்லிட்டு ஒரு அக்கவுண்ட் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அங்கேயும் வந்து நம்மள ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலரா ஹலோலியும் வந்து போஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல இந்த ஃபோன் பத்தி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்மே வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். டிசைன், டிஸ்ப்ளே, கால் குவாலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப், கேமரா, ப்ரோஸ், கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்மே வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் வந்து இதோட டைம் ஸ்கேப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க. இந்த மாடியூலோட செட்டப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஓவராலாக வந்து பின்ன பேக் சைடு வந்து கேர்டு டிசைன் கொடுத்ததுனால கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஃபோனோட வெயிட் எடுத்துக்கிட்டோன்னா கூட ரொம்ப பல்கியாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டான வெயிட்டில் தான் இருக்குது. அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லாங் டேர்மாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அந்த பல்கினஸ் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. அண்ட் பில்ட் குவாலிட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் மற்ற ஃபோன்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் பில்ட் குவாலிட்டி. பின்னாடி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஒரு கேஸ் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா பின்னாடி வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஃபோன் வந்து ஒரு 4-5 வாட்டி வந்து கீழே போட்டுட்ருப்பேன். பட் இந்த ஃபோனுக்கு வந்து கேஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கேஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். பல்கியான கேஸ் போட்டால் ஃபோனுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும். பட் பல்கியான கேஸ் வந்து இன்னும் ஃபோனோட வெயிட் அதிகமாக்கிடும்னு சொல்லிட்டு ரொம்ப தின்னான கேஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலுமே வந்து ஒரு வாட்டி பைக்கில் போகும்போது கீழே விழுந்துடுச்சு. அப்போது விழுந்த டென்ட்டு தான் இது. நீங்கள் ஃபோனை வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் என்ன மாதிரி வந்து கேஷுவலாக யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பம்பர் கேஸ் மாட்டி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபோன்லேயே வந்து கேஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு கேஸ் வாங்கணும். வாங்கும்போதே ஒரு பெஸ்ட்டான கேஸ் வாங்கி போடுங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே தரல. இனி நாள் வரைக்கும் நான் டெம்பர்ட் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணல. டெம்பர்ட் போட்டு யூஸ் பண்ணால் அந்த ஒரிஜினாலிட்டி வந்து நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்றதுக்காகவே வந்து டெம்பர்ட் போட்டு யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் ஒரு கேஷுவல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெம்பர்ட் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லை. பட் 4 வாட்டி நான் கீழே போட்டு வந்து ஃப்ரண்ட் கிளாஸ்க்கு எதுவுமே ஆகலை. ஸோ இப்போதைக்கு அந்த பில்ட் குவாலிட்டி டிசைன்லாம் நம்ம பார்த்தாச்சு. டிஸ்பிளேன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டிஸ்பிளே வந்து இவங்க சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ரெசல்யூஷன் வந்து ஃபுல் HD 1080pக்கான ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பெஸ்ட் இன் கிளாஸ்ன்னு தான் சொல்லணும். அண்டர் 15,000ல் இவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வியூவிங் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், அவுட்டோர் பிரைட்னஸாக இருக்கட்டும், பிளாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது. மல்டிமீடியா கன்செப்ஷன் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு இது சொல்ல மாட்டேன் என்னென்னா இந்த ஃபோனில் வந்து வைட் L1க்கான சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் HD கண்டென்ட்டே வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்த ஃபோனில் வந்து கால் குவாலிட்டி, சிக்னல் ரிசெப்ஷன் இதை பற்றிலாம் பார்ப்போம். இந்த ஃபோனில் வந்து நான் இனிஷியலாக ஜியோ சிம் மட்டும்தான் போட்டு சிங்கிள் சிம்மாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்டேட்டுக்கு அப்புறமா வந்து நெட்வொர்க் ரிசெப்ஷன் வந்து ரொம்ப புவராக இருக்குது, சிக்னல் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் என்னோடய ப்ரைமரி சிம் வோடாஃபோன் சிம்மும் வந்து இதில் போட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2 to 3 வீக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். யூஸ் பண்ண வரைக்கும் சிக்னல் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணல. பட் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, கமெண்ட்ஸ்லேயே வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சிக்னல் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த இஷ்யூ இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து ரிவ்யூ யூனிட்லாம் யூஸ் பண்ணல, ரீட்டைல் யூனிட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயும் வந்து எந்த இஷ்யூமே நான் ஃபேஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். கால் குவாலிட்டிலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இயர்பீஸோட கால் குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஸ்பீக்கரில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அடிக்வேட்டாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்துலலாம் வந்து நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த ஃபோனில் வந்து டூவல் வோல்டேஜ் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் 2 ஜியோ சிம் யூஸ் பண்ணுறா இருந்தாலும் சரி, 4G யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூட இந்த ஃபோனில் எந்த இஷ்யூமே இருக்காது. இந்த ஃபோனில் வந்து டூவல் பேண்ட் வைஃபை இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து இந்த ஃபோனோட சார் வேல்யூன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஹெட் சார் வேல்யூ வந்து 0.468 தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம். பாடி சார் வேல்யூ வந்து யூஸ்வலாக சாம்சங்லேருந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம ஓவராலாக சாம்சங்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சாம்சங் ஃபோனில் எல்லாமே வந்து சார் வேல்யூ ரொம்பவே கம்மியாக இருக்கும். சார் வேல்யூ லிஸ்ட்டு லாஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் ஒரு சாம்சங் ஃபோன் கூட மாட்டல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சாம்சங் S7 தான் வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட்டு சார் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் சார் வேல்யூ ஹையஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருந்ததுன்னா கூட இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு எந்த இஷ்யூமே இருக்காது.
அடுத்து இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து Exynos 9611 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. M30லேருந்து இது ஒரு நல்ல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதே ப்ராசஸர் தான் வந்து A50Sலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டே டு டே டாஸ்க்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூமே ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. பட் லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃபோன் வந்து பயங்கர லேக் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஃபோன் வந்து நார்மலாக நான் ஒரு 15-20 மினிட்ஸ் யூஸ் பண்ணாலுமே வந்து ரொம்ப ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய யூசர்ஸுமே சொல்லியிருந்தாங்க ஃபோன் வந்து ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் லேக் வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த டைம்லலாம் வந்து நான் திருப்பி போய் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ரீசெண்டாக இப்போ ஒரு 3 days பேக் வந்து ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. அந்த அப்டேட்க்கு அப்புறமா நான் ஒரு 2 days யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 2 daysல வந்து எனக்கு எந்த இஷ்யூமே ஃபேஸ் பண்ணல. நீங்கள் யாராச்சும் அந்த லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபோனில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்கில் வந்து நான் PUBG மோர் தென் 1 hour விளையாடிட்டு இருந்தேன். கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஃபோனு. இந்த ஃபோனில் பேட்டரி அதிகமாக இருக்குது, ரொம்ப நேரம் கேம் விளையாடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் மட்டும் இந்த ஃபோன் வாங்கிடாதீங்க. நீங்கள் லோ ஆர் மீடியம் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் PUBG விளையாடணும்னு நினச்சிங்கன்னா விளையாடலாம். நார்மல் ஹீட் எல்லா ஃபோன் எப்படி ஜென்ரேட் ஆகுமோ அந்தளவுக்கு தான் ஜென்ரேட் ஆகுது. ஹை கிராஃபிக்ஸில் வச்சிங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ்க்கு வந்து பயங்கர லோட் கொடுத்து ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் வந்து எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேஷுவல் கேமராக இருந்தீங்க அப்படின்னா எந்த இஷ்யூமே இருக்காது உங்களுக்கு. அடுத்து இப்போ வந்து பேட்டரி லைஃப் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து பேட்டரி லைஃப் எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லாஸ்ட் அப்டேட்டுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அப்டேட்டில் என்ன ஆச்சு அப்படின்னா என்னோடய பேட்ரி லைஃப் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பேட்ரி லைஃப் வந்து எனக்கு யூஸ்வலாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படி இருந்ததுன்னா ஆவரேஜாக பார்த்தாலே வந்து 8 hours ஸ்க்ரீன் அண்ட் டைம் வந்துட்டு இருந்தது. பட் அந்த அப்டேட்க்கு அப்புறமா ஒரு 1 hour ஸ்க்ரீன் அண்ட் டைம் வந்து எனக்கு கம்மியாயிடுச்சு. எவ்வளோ வந்துட்டு இருந்ததுன்னா ஆவரேஜாக ஒரு 6.5 hours ஸ்க்ரீன் அண்ட் டைமே வந்துட்டு இருந்தது. பட் அதுவே வந்து எனக்கு போதுமான அளவாக இருந்தது. பட் திருப்பி ரீசெண்டாக இந்த அப்டேட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இந்த அப்டேட்க்கு அப்புறமா பேட்டரி லைஃப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நான் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே வந்து இந்த 2 daysல எனக்கு வந்து ஒரு அரௌண்ட் 7 to 7.5 hours ஸ்க்ரீன் அண்ட் டைம் வந்தது. ஸோ பேட்டரி லைஃப் எனக்கு இன்னமும் வந்து எந்த இஷ்யூமே தெரியல. நீங்கள் உங்களுக்கு பேட்டரி டைன் இஷ்யூ ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் இருந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஸ்லைட் டிலே இருக்குது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த லிஃப்ட் டு வேக்கப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்னமும் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒர்க் ஆகுது, பட் ரொம்ப ஃபோனை வந்து ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ண அப்படின்னா ஒர்க் ஆகும். ஸோ அதனால் அந்த ஃபீச்சரே வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். இந்த அப்டேட்க்கு அப்புறமா கூட நான் செக் பண்ணி பார்த்தேன். அந்த லிஃப்ட் டு வேக்கப் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இந்த ஃபோனில் டிலே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் வந்து ஃபஸ்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஏன்னா இது வந்து கேமரா யூஸ் பண்ணிட்டு தான் வந்து ஃபோனோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நான் அந்த ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அது நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா பேட்டரி ட்ரெயின் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. பட் இருந்தாலுமே வந்து அந்த ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்குது. அடுத்து நம்ம கேமரான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க ரீசெண்டாக நிறைய அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஒரு 4-5 அப்டேட் வந்து இந்த ஃபோனில். லாஸ்ட் அப்டேட்டுக்கு முன்னாடி அப்டேட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கேமரா வந்து நாங்கள் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லோ லைட் கேமரான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபோன் ஃபஸ்ட்டு இருந்ததை விட ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரே லொக்கேஷனில் 2 ஃபோட்டோ நான் எடுத்து பார்த்ததில் லோ லைட் கேமரா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இப்போ G1Xஆக இருந்தாலும் Realme 5 Proவாக இருக்கட்டும், இதை விட அதில் வந்து லோ லைட் கேமரா கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்குது. டே லைட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் எந்த இஷ்யூமே இருக்காது. டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. டே லைட் ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் வைட் ஆங்கிள் கேமராலாம் சொல்லவே தேவையில்ல. ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதே அளவுக்கு பிரமாதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கேமரா எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். டே லைட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஷட்டர் டிலே வந்து எதுவுமே இல்லை. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ப்ரெஸ் பண்ண உடனே வந்து ஃபோட்டோலாம் எடுக்குது. பட் லோ லைட்டில் மட்டும் உங்களுக்கு அந்த ஷட்டர் டிலே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ வந்து இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ப்ரோஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோனோட ஃபஸ்ட்டு டிஸ்பிளே தான் சொல்லணும். ஏன்னா எக்ஸலண்ட் டிஸ்பிளே, டால்பி அட்மாஸ் ஃபீச்சர் எல்லாமே வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டோன்னா கூட நல்லாவே இருக்குது. அண்ட் ஸ்பீக்கரில் அவுட்புட் வந்து அடிக்வேட்டாக இருக்குது. ரொம்ப லவுடுன்னு சொல்ல முடியாது, பட் அடிக்வேட்டாக இருக்குது. அண்ட் இன்னொன்று முக்கியமானது என்னென்னா இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ணுறேன். ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ணாலுமே வந்து எனக்கு ஈஸியாக அந்த 7 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து ஈஸியாக கிடச்சிடுது. ஸோ பேட்டரி லைஃப்லேயும் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. இப்போ நம்ம கான்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து அந்த ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு கான் என்னென்னா யூஐயில் வந்து அங்கே இங்கே லேக் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபோன் வந்த புதுசில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். லாஸ்ட் அப்டேட்டில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாலுமே வந்து ஸ்லைட் லேக் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இது 1UI 2 அப்டேட்டில் வந்து அவங்க பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ரீஃபைண்டாக கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்.
பட் இருந்தாலுமே நான் யூஸ் பண்ணதில் ஒன் யூஐ தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃபன் டச், கலர் ஓஎஸ், மீ யூஐ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒன் யூஐ வந்து ரொம்ப ரீஃபைண்டாக சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஃபோன் வந்து 6000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த சார்ஜிங் டைம் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 hours 35 minutesலேருந்து 2 hours 40 minutes ஆகுது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஆப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபோனை கேம் ஏதாவது விளையாடுறதா இருந்தீங்க அப்படின்னா கேம் விளையாடி முடிச்சுட்டு ஒரு 5 minutes கழித்து வந்து ஃபோன் சார்ஜ் போடுங்க. ஏன்னா கேம்லாம் விளையாடிட்டு ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஃபோன் கொஞ்சம் வார்மாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா சார்ஜ் ஏறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போது இந்த ஃபோன் வந்து 14,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபோன் நம்ம எதுக்கெலாம் வாங்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிஸ்பிளே, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேட்டரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். அண்ட் ஸ்லோ மோஷன் சொல்ல மாட்டேன், ஸ்லோ மோஷன் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் நான் பார்த்ததுலேயே வந்து மற்ற ஃபோன் எல்லாமே வந்து அந்த ஃபோக்கஸ் ஹண்ட் இருந்தது. இப்போ நான் ஒரு பால் மேலே போடுறேன் அப்படின்னா அந்த பாலை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோக்கஸ் டிலே இருந்தது. பட் இந்த ஃபோனில் அந்த ஃபோக்கஸ் டிலே இல்லவே இல்லை. ஸ்லோ மோஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. பட் நிறைய பேர் வந்து அந்த ஸ்லோ மோஷன் ஃபீச்சர் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலுமே வந்து அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இந்த ஃபோனுக்கு. அண்ட் டே லைட் கேமரா எல்லாமே இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு லோ லைட் கேமரா ரொம்ப ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, கேமிங் ரொம்ப ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை வந்து தயவுசெய்து சூஸ் பண்ணாதீங்க. இதான் வந்து நான் இந்த 75-80 days நான் யூஸ் பண்ணதில் ஃபீல் பண்ணது. நீங்கள் யாராச்சும் M30s யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த லாங் டேர்ம் ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.